இப்போ இவ்வளோ பிரச்சனை இதில் போயிட்டு இருக்கும்போது கமெண்ட்ல நான் பார்த்தேன், இதுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜே பண்ணாதீங்க, லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு கும்பல் சொல்றாங்க. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா சொல்லுங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா? இப்போ லவ் மேரேஜ் பண்றதுல இந்த மாதிரி சிக்கல் எதுவும் வரலையா? லவ் மேரேஜ்ல சிக்கல் வரலன்னு நான் சொல்ல முடியாது. வை பிகாஸ் அதுக்கு அடுத்து ரித்தன்யாக்கு அடுத்த ஒரு கேஸே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கேஸ். அந்த கன்னியாகுமரி பொண்ணு அவங்க 10 வருஷமா லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க. 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு எதுக்கு டவுரி இம்பார்ட்டன்ஸ்? சேம் டவுரிக்காக தான் அந்த பையன் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு. சோ இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க டவுரி கேக்குறாங்க, டிமாண்ட் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, என்ன கார் வாங்கி தருவீங்க, என்ன வீடு வாங்கி தருவீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பொண்ணு பக்கம் வரும்போதே என்கேஜ்மெண்ட்ல பேசுறாங்களா? லவ்வோ அரேஞ்சோ அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணுங்க. ஓகே, டவுரியை கொடுக்காதீங்க. சோ அவங்களோட இன்டென்ஷன் பணமா தான் இருக்கு. அதுல கிளியரா தெரிஞ்சிருது இல்ல, எவ்வளவு நகை, என்ன பண்ணுவீங்க, எப்படி கல்யாணத்தை நடத்துவீங்க, எத்தனை பேரை கூப்பிடுவீங்க, என்ன சாப்பாடு போடுவீங்க. அதாவது டிஸ்கஷன் வேற. நம்ம வந்து கலந்து பேசி உங்க விருப்பங்க, உங்க பொண்ணு நீங்க பார்த்து என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிறது டிஸ்கஷன். அது ஒரு தடவை பேசிட்டு திருப்பி திருப்பி அதுலயே கீனா இருந்துட்டு கணக்கு போட்டு லிஸ்ட் போட்டு பண்றாங்களா, இதுலயே எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். உங்க இன்ட்யூஷன் தெரியும். தெரிஞ்சும் அதுக்கும் மேல நீங்க தான் வந்து ஒரு பாதாள கிணத்துல தள்ளுற மாதிரி.